ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாலும் வெல்லமும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கரி பால் கேக் செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்காக இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும் திக்காக. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பசும்பால் கிடைச்சா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதோட பசும்பால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 3 பேக்கெட் பாலையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொங்கி வர்றதுக்குள்ளே வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாஸ் பேனில் 150 கிராம் நல்லா பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி 1/4 டம்ளருக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி போதுமானது. நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அதை நம்ம வற்ற விட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜஸ்ட் இதை கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். மண் தூசு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதை நல்லா பொங்க விட்டு இதை ஹையில் இருக்கிற தீயை குறைவாக வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு சில நேரத்தில் பால் அடி பிடிக்கும். அதை அடி பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கைவிடாமல். பால் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும், அந்த பச்சை வாசனை இல்லாமல். இப்போ பால் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தலை கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 பேக்கெட் பாலுக்கு ஒரு 2 ஸ்பூனுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. நல்லா திரிஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க. இந்த வினிகர் சேர்க்கறதுனால உங்களுக்கு பாலில் ஸ்மெல்லாம் வராது. நீங்கள் தாராளமாக வினிகரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுக்குறோம். பாருங்கள், பால் ஓரளவுக்கு லைட்டாக திரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பன்னீர் திரிஞ்சு வந்ததும் சிம்மில் இருக்கிற ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண வேணாம். இந்த தண்ணியோடைய இந்த பன்னீர் நல்லா கொதித்து இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பால் கேக் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரில் இருந்த தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த நேரத்தில் கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பாலுக்கு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாகவே இருக்கும். வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை போட்ட பால் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெள்ளை கரைசலை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அந்த தண்ணியை சுத்தமாக வற்றி வரணும். அந்த பன்னீரை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் அந்த வெள்ளை கரைசல் அந்த பன்னீரோட கலந்து வந்துடும். இப்போ நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததும் இதில் நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அந்த வெள்ளைக்கரைசல் ஓரளவுக்கு நல்லா இது கூட சேர்ந்து வருது. இந்த நேரம் குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெள்ளை தண்ணி பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். ரொம்பவும் பிசுபிசுப்பு தன்மை கொடுத்துட்டிங்கன்னா இறுகிரும். அதனால் கைவிடாமல் குறைவான தீயில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னுமே பக்குவம் தெரியல அப்படின்னா இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு இதை நடுவால் இந்த மாதிரி தள்ளி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. சுத்தமாக இந்த மாதிரி வற்றி வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பால் கேக். இப்போ இதை வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேயில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன். ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, தட்டு இருந்தாலும் அதை நல்லா நெய்யை அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் சேர்த்து நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த வெல்லம் இருக்கிறதுனால சட்டுன்னு இறுக்கி வந்துடும். இதை ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் விட வேண்டாம். இதனுடைய சூடு ஆறினாலே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை நல்லா சூடு ஆறி வரதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஆறி வரட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். ஜாங்கரி பால் கேக் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறி வந்திருக்கு, நல்லா இறுகிருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது ரொம்பலாம் தட்ட வேண்டாம், லைட்டாக தட்டி விட்டாலே அழகாக விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஜாங்கரி பால் கேக். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான ஜாங்கரி பால் கேக் உடனே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.